ஓம் நமோ நாராயணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இது விஷுவாவசு வருடத்தின் மார்கழி மாதம் 18வது நாள். நீளாத்துங்கஸ்தனகிரீதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் ய பலாத்கிருத்ய புங்கதே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு. சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். இன்று நாம் காணவிருக்கும் பாசுரம் திருப்பாவையின் 18வது பாசுரம் உந்துமத களிற்றன். அந்த பாசுரத்தை பார்ப்போம். உந்துமத களிற்றன் ஓடாத தோள்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினன்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலூர் எம்பாவாய். கண்ணன் தனது மணாளனாக வேண்டும் என்று பாவை நோன்பை நோக்கும் ஆண்டாள் இப்பொழுது கண்ணனின் திரு மாளிகைக்குள் நுழைந்து விட்டாள் அல்லவா. அவள் இப்பொழுது கண்ணனை எழுப்புவதற்கு பதில் கண்ணனின் அருகில் இருக்கும் நப்பின்னையை எழுப்புகிறாள். நப்பின்னை யார் என்ற வினாவிற்கு மிகவும் மிகவும் சிறப்பாக ஒரு பதில் என்னவென்றால், நப்பின்னை என்பது யசோதையின் தம்பி மகள். தன் தாய்மாமன் மகளான அவள் கண்ணனிற்கு அருகில் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். ஸோ முதலில் இப்பொழுது ஆண்டாள் அந்த நப்பின்னையை எழுப்புகிறாள். இந்த பாடலில் நப்பின்னையை மட்டுமே எழுப்புகிறாள். எழுப்பி அவனது நப்பின்னையின் மைத்துணனான கண்ணனை எழுப்பும்படி சொல்லும் பாடல் இது. அவள் முதலில் நப்பின்னையை எப்படி குறிப்பிடுகிறாள்? உந்து மத களிற்றன் ஓடாத தோள்வழியன் நந்தகோபாலன் மருமகளே. அந்த நப்பின்னையை சொல்கிறாள், நீ நந்தகோபனின் மருமகள். எப்படிப்பட்ட நந்தகோபனின் மருமகள்? உந்து மத களிற்றன். அதாவது உந்து மதம் என்றால் மதம் வழியக்கூடிய களிற்றன், ஆண் யானையை போன்ற வலிமை மிக்குதியானவன், வலிமை மிக்கவன் நந்தகோபாலன். ஒரு மதம் பிடித்த மதம் வழியக்கூடிய ஆண் யானையை போன்ற பலம் மிகுந்தவன் நந்தகோபாலன். மற்றும் ஓடாத தோள்வழியன், போர் என்று வந்துவிட்டால் புறமுதுகிட்டு ஓடாத தோள் வலிமை பெற்றவன் நந்தகோபாலன். இப்படிப்பட்ட அந்த நந்தகோபாலனின் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். கந்தம் என்றால் சந்தனம் என்றும் பொருள், அல்லது வாசனை என்றும் பொருள் கொண்டால் வாசனை மிகுந்த கூந்தலை உடையவளே நப்பின்னாய் கடை திறவாய், வாசலை திற. இதை கூறிவிட்டு பொழுது புலர்ந்ததற்கு தன் தோழிகளிடமும் இதையே செய்த ஆண்டாள். பொழுது புலர்ந்து விட்டது என்பதற்கு சில குறியீடுகளை குறிப்பிடுகின்றாள் ஆண்டாள். இங்கும் அதையே செய்கிறாள். வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினன்கள் கூவினகான். அந்த இரண்டு குறியீடுகளில் முதல் குறியீடு வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். கோழிகள் கூவிவிட்டது. கோழிகள் எங்கும் குரல் எடுத்து விட்டன. ஸோ பொழுது புலர்ந்து விட்டது. மேலும் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினன்கள் கூவினகான். மாதவி பந்தல் என்பது ஒரு வகையான குறுக்கத்தி பூக்களை வைத்திருக்கக்கூடிய கொடியைக்காக போடப்பட்டுள்ள பந்தல். அந்த பந்தலின் மேல் குயிலினங்கள் கூவினகான். பல முறை அந்த குயில் கூட்டங்கள் கூவிவிட்டன. ஸோ குயில்கள் கூவியது பொழுது புலர்ந்து விட்டதற்கான குறியீடு. கோழி கூவிவிட்டது பொழுது புலர்ந்து விட்டதற்கான குறியீடு.
இந்த இரண்டையும் குறிப்பிட்ட ஆண்டாள், பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய். அவர் பந்தார் விரலி என்றால் அவள் நப்பின்னை கையில் ஒரு பந்தை வைத்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். குழந்தை அல்லவா? ஸோ அவள் ஒரு பந்தை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அந்த பந்தை வைத்திருக்கும் அந்த கைகளை கொண்டவளே, உன் மைத்துனனான கண்ணனின் பேரை பாட நீ உன் செந்தாமரை கையால், அவளுடைய சின்னஞ்சிறு குழந்தையில் சிவந்த கைகளையுடைய அந்த குழந்தை கைகளில் உள்ள சீரார் வளை ஒலிப்ப, அவள் கையில் அணிந்திருக்கும் வளையல்கள் ஓசை ஏற்படுத்த நீ ஓடி வந்து இந்த கதவை திறந்து மகிழ்ந்தேலோர் என் பாவாய், நாங்கள் மகிழ்ந்து இந்த பாவை நோன்பை நோற்பதற்காக நீ வந்து இந்த வாசலை திறந்துவிடு, அப்பொழுதுதான் நாங்கள் பாவை நோன்பை அனுஷ்டிக்க முடியும் என்று கூறுகிறாள். செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நப்பின்னையிடம் கதவை திறக்குமாறும் கண்ணனை எழுப்பி நாங்கள் அவன் புகழை பாடி இந்த பாவை நோன்பை அனுஷ்டிக்க வேண்டும் என்று முறையிடும் பாசுரமே இந்த பாசுரம். இந்த பாசுர வரிகளை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாளை போன்றே நாமும் பக்தியுடன் இந்த மார்கழி நாட்களில் தினமும் திருப்பாவையை பாராயணம் செய்வோம். இந்த 30 நாளும் திருப்பாவையின் 30 பாடல்களையும் நாம் பாராயணம் செய்து நாராயணனின் மனதினில் இடம் பிடித்திடுவோம். ஆண்டாளைப் போலவே நாராயணனின் திருத்தாள்களில் பணிவோம். கண்ணன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.